தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கவனிக்கலாம். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் சொன்னா, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு. அவர்னா அந்த இடத்துல யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு அதை முடிச்சு வரும் பொழுது சீஷர்கள் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போ 2 காரியம் பார்க்குறோம். ஒன்று, யோவானும் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. 2வது, இயேசு கிறிஸ்துவும் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். அதனால இப்போ யார் ஆசைப்படுறார்? சீஷர்களும் ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு சுவாமி ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? இஸ்லாமிய சகோதரர்கள் நம்மை பார்த்து சில நேரத்தில் கேட்குறாங்க, இயேசு தெய்வமா இருந்தால் அவர் யார்கிட்ட ஜெபம் பண்றாரு அப்படி கேட்குறாங்க. அவரே தெய்வம் தானே, அப்புறம் அவர் யார்கிட்ட ஜெபம் பண்றாரு அப்படி சொல்லி. அவர் சர்வ வல்லவர் தானே, அவர் எதற்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிலாம் கேட்குறாங்களா கேட்கலையா? நம்ம மனசுலேயே கூட நம்ம அந்த எண்ணங்கள் தோன்றலாம். யோவான் ஸ்நானகனாவது மனிதன் தான், ஆனால் ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களே யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவனை பாராட்டுகிறார். ஆனால் அவனும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தப்ப ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினான் பார்க்கிறோம். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். சீஷர்கள் அவரை பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவராக. எதற்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண வேண்டும்? நமக்கு மாடலாக இருப்பதற்காக. ஓகே, தவறில்லை, சரிதான். வேற ஏதாவது காரணம்? அவர் மனுஷனாய் இருந்ததுனாலே ஜெபம் பண்ணினார். சரியா? ஜெபம் என்றால் என்ன? சரி, பரிந்து பேசுதல், தேவைக்காக கேட்டல். ஆனால் ஜெபம் என்பது ஒரு தொடர்பு. சரியா? ஜெபம் என்பது தொடர்பு. நம்ம தெய்வத்தோடு கூட பேசணும்னா ஒரே ஒரு வழி என்னதான்? ஜெபம் பண்ணுவோம். தெய்வம் நம்மோடு கூட பேசணும்னா ஒரே ஒரு வழி தான். எப்படி? வேதத்தினுடைய வசனத்தின் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப ஜெபம் என்பது ஒரு தொடர்பு தான். அது எதற்காக ஏற்படுத்தப்படுகிற தொடர்பு என்பது நம்முடைய தேவைக்காக அது ஏற்படலாம், நன்றி செலுத்துவதற்காக அது ஏற்படலாம், அல்லது நம்முடைய துக்கங்களை அவரோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக ஏற்படலாம். இப்போ ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். குமாரன் இந்த பூமியிலே இருந்த பொழுது பூரணமான மனுஷனாகவும் இருக்கிறார், முழுமையான தெய்வமாகவும் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிதாவோடு கூட அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? தொடர்பு வைத்து கொண்டே இருக்கிறார். சரி, அவர் தொடர்பு வைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு வகையில் அவர் நமக்கு மாதிரியை பின்வைத்து போனான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்தார். தெய்வமாய் இருக்கிற அவரே பிதாவோடு கூட தொடர்பு வைக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்த பொழுது நானும் நீங்களும் என்ன பண்ணணும்? அவரோடு கூட, தெய்வத்தோடு கூட தொடர்பு கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் என்பதை நம்ம அறிகிறோம். ஜெபம் அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் தான் நம்மளுக்கு தெரியல, வேதத்தில் நிறையவே படிச்சிருக்கிறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில காரியங்கள் இந்த நாளிலே பார்க்கலாம், நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். பிரயோஜனமாக இருப்பதல்ல, நாம் உண்மையாகவே அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா இல்லையா, அதை பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. சரியா? ஜெபம் என்றால் என்ன என்பதை முதல்ல நம்ம கவனிச்சிடலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம். காலையில் நம்ம அந்த பகுதியிலிருந்து தான் படித்தோம். ஒரு அதே வசனங்கள் வாசிக்கல, ஆனால் பிலிப்பியர்லேருந்து படித்தோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். சுருக்கமா அந்த வசனத்தை சொல்லணும்னா, உங்கள் கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, நீ உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்காத என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஸோ ஜெபம் என்பது தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு காரியம். நீ கவலைப்படாத, அவர் உனக்காக கவலைப்படுகிறவராக இருப்பார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்துன்றது ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை இல்லையா, சாதாரணமான வார்த்தை. தெரியப்படுத்துன்றது அப்படியே வேண்டிக் கொள்றதுனா கூட அப்படியே முக்கி முணங்கி அப்படி செய்கிற மாதிரி இருக்கலாம். முழங்காலே நடந்து வேண்டிக்கிறாங்க அப்படி சொல்லி, எதையாவது விலை இருந்ததை கொடுத்து வேண்டிக்கிறாங்க, மொட்டையடித்து வேண்டிக்கிறாங்க, அப்படிலாம் இருக்குது. வேண்டிக் கொள்றது கூட கொஞ்சம் சிரமப்பட்டு செய்கிறது போல் இருக்குது. ஆனால் தெரியப்படுத்துன்றது எது நம்ம இருக்கு. தெரியப்படுத்துங்கப்பா. குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணிடுங்க, தெரியப்படுத்திடுங்கப்பா. யாராவது இறக்குறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுங்க. ரொம்ப சாதாரணமான வார்த்தையாக இருக்குது. அதே வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீ உட்கார்ந்து கவலைப்படாத, யாருக்கு சொல்லிடு, ஆண்டவருக்கு சொல்லு. அதாங்க ஜெபம். தேவனுக்கு நீ தெரியப்படுத்து என்பதை சொல்லு. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவருக்கு தெரியப்படுத்திடு, உன் கவலையை நீ படாத, அவர் மேல. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெபத்தை பத்தி அங்க என்ன சொல்லி இருக்குது? 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இங்கேயும் கவலையை பற்றி தான் பேசுது. சரி, இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப நிறைய ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கு. ஒரீஸ்ன்னு சொல்லுவாங்க, கவலைகளை அது குறிக்கிறதா இருக்கிறது. நாளைக்கு என்னவோ, நாளைக்கு எப்படி இருக்குமோ, இந்த புது வருஷம் எப்படி இருக்குமோ, அதெல்லாம் ஒரு ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு எதிர்பார்ப்பு அப்படியே ஒரு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைங்க இன்னும் வளர்ந்து வந்தால் என்ன செய்ய போகிறோம், அப்படி சொல்லி ஒரு ஒரு ஆன்சைட்டி அப்படியே இது. அது சொல்லப்போனால் நம்மகிட்ட இருக்கிறதே நமக்கு தெரியாது. அதனால தான் சில இடத்துல பிபி ஏறிட்டே இருக்கும் சிலருக்கெல்லாம். ஏங்க கவலைப்படுறீங்களா? இல்லையே, நான் கவலைப்படலையே. ஆனால் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கணவன் வெளியே போயிட்டு வந்தால் ஒரு மனைவிக்கே பத்திரமா திரும்பி வந்துடுவாங்களா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடுவாங்களா? இருக்குதா இல்லையா? எதிர்காலத்தை பற்றி, வயசாகிடுச்சுன்னா ஒரு வியாதி வந்துடுமோ, படுக்கையில் போட்டுருமோ அப்படின்னு ஒரு ஆன்சைட்டி, ஒரு மனசில் ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ 2 வசனத்துலையும் வாசித்தோம். இப்போ மத்தேயுலையும் பிலிப்பியர்லையும் வாசித்தோம், 1 பேதுருலையும் வாசித்தோம். அவர் சொல்கிறார், உங்கள் கவலைகளை நீ கவலைப்படாத, தேவனுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லியிருக்கு. 2வது பேதுருல வாசிக்கும்போது, உன் கவலைகளை அவர் மேல் வைத்து விடு. இந்த 2 வார்த்தைக்கு என்ன ஒரு தொடர்புன்னு சொல்லவா, வித்தியாசம் சொல்லவா? அங்க என்ன சொல்லியிருக்குது? தெரியப்படுத்து. இங்க என்ன சொல்லியிருக்கு? வைத்து விடுன்னு சொல்லியிருக்கு. அப்பனா மறுபடியும் இனி என்ன பண்ணாது, தூக்கிட்டு வராது அப்படி சொல்லியிருக்கு. அதுதான் அந்த கொஞ்சம் வித்தியாசம். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதே வசனத்தில் சொல்லியிருக்குது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் என்று சொல்லியிருக்கு. சங்கீதம் 55:22 என்ன சொல்லியிருக்கு? சங்கீதம் 55 இது நடைமுறைக்கு கொண்டு வரணுங்க. இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியாததெல்லாம் படிக்கல, ஆனால் நம்முடைய நடைமுறையில் அதை கொண்டு வந்திருக்கிறோமோ, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரியா? போதிக்கிற எனக்கும் கவலை உண்டு, கேட்குற உங்களுக்கு என்ன உண்டு? கவலை உண்டு. சரியா? அப்போ நம்ம அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் ஒழிய அது பிரயோஜனப்படாது. தேவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், நீ கவலைப்படாத, அதை எனக்கு சொல்லிடு.
நீ கவலைப்படாத, ஏன் மேல் அதை வச்சிரு. 55:22 வாசிக்குவா. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இதே பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட அற்புதமான வாக்குத்தத்தமாக இருக்குது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. பிரச்சனையே இல்லைன்னா அந்த வசனம்லாம் ரொம்ப எஃபெக்டிவ் கிடையாதுங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது நைட்டில் அப்படியே தூக்கம் கலைஞ்சிரும், தூக்கம் வராமல் ஒரு மாதிரி ஆயிரும். அது தூக்கி யார் மேலே வைக்கணும்? லிட்ரலாக நடைமுறையில் ஒரு பொட்டணத்தை தூக்கி இன்னொன்று மேலே வைக்கிற மாதிரி நம்ம கவலையை தூக்கி என்ன பண்ணணும்? நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியும். இது உண்மையான ஒரு காரியங்க. அதனால தான் மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம்னா, நீ கவலைப்படுகிறதுனாலே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி சொல்கிறார். அதையும் வாசிக்கலாம் பாருங்களேன். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நீ கவலைப்படாத, என்கிட்ட சொல்லிடு. அதனால நீ கவலைப்படாத, அதை என் மேலே தூக்கி வச்சிரு. அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார், அதோடு கூட உங்களை ஆதரிக்கிறவராக. அதான் 55 வாசம். உங்களை விசாரிக்கிறவனா எப்படி பாருக்கீங்க அப்படின்றது மாதிரி இருக்கு. ஆதரிப்பார்னா உனக்கு உதவி செய்வார். அப்புறம் இன்னொரு உறுதி சொல்லியிருக்கு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அதெல்லாம் அழகான வார்த்தையா இல்லையா? இது நான் சொன்னால் ஒருவேளை அது ரொம்ப எஃபெக்டிவ் கிடையாது. ஆனால் இது யாருடைய வார்த்தை? ஆண்டுடைய வார்த்தை. அவர் சொல்ற, நீ கவலைப்படாத, நீ கவலைப்படுறதுனால ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. ஆனால் கருப்பு முடிய என்ன முடியாக்கிடலாம் கவலைப்பட்டா? கருப்பாக இருக்கிற முடி திடீர்னு வெள்ளையாயிரும். என்னன்னா உள்ளுக்குள்ளே கவலை பயங்கரமாக இருந்துச்சு. திடீர்னு சிலர்லாம் வயசானவங்க மாதிரி மாறிடுவாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? கவலை இருக்குது. ராத்திரி தூக்கம் வரல, மனசு பாதிக்கப்படுறது, பைத்தியமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புண்டு கவலைப்படுகிறதுனால. ஆனால் ஒரு நன்மையான முடிவு வருமா கவலைப்படுகிறதுனால அப்படின்னு சொன்னால் முடியாது. நான் ராத்திரி முழுசும் அப்படியே தூங்காமல் கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்துருந்தேன்னா காலையில் எப்படி இருக்கும்? நல்லபடியாக முடியுமோ? அப்படிலாம் இல்லை. செய்ய வேண்டிய வேலையும் நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும், உடலில் சுகம் இல்லாமல் போயிடும், வீணான பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, ஏன்னா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு தெரியப்படுத்து. அப்புறம் சொல்கிறார், என் மேலே அதை வைத்து விடு, நான் உன்னை ஆதரிக்கிறேன், விசாரிக்கிறேன், உன்னை ஆதரிக்கிறேன், நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி ரொம்ப அழகான வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். இது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை கொண்டு வந்து எவ்வளோ அழகான ஜபம். ஜபம் என்பது அவ்வளோ அழகான ஒரு காரியம். என்னாலே செய்ய முடியாததை யார்கிட்ட கொடுத்துட்றது? அவர்கிட்ட கொடுத்துரு. சரியா? மார்த்தாளும் மரியாளும் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு துக்கம் நேரிடுகிற நேரத்தில் தங்களுடைய சகோதரன் சுகவீனமாக இருந்தபோது என்ன பண்ணாங்க? அவருக்கு சொல்லி அனுப்புனாங்க. அதே தான் அது, அவருக்கு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் அவர் வரல. அதுக்குள்ளேயும் தம்பி என்ன பண்ணிட்டான்? இறந்து போயிட்டான். அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இருந்திருந்து பேரியானால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டேன். 2 பேருமே தனித்தனியாக வராங்க, தனித்தனியாக ஒரே காரியத்தை சொல்கிறாங்க. காவுன்னா 2 பேர் மனசில் அதான் ஓடி வந்துருக்கு. ஐயோ, அவர் வந்துட்டும் இருந்திருந்தாருன்னா, எத்தனை தடவை வந்தார், இந்த தடவை மட்டும் வந்திருந்தாருன்னா பையன் தம்பி செத்துருக்க மாட்டானே அப்படின்ட்டு. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். யவீரு என்ற மனுஷன்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கூட்டிகிட்டு தான் போகிறான், விசுவாசத்தோடு கூட்டி கொண்டு போகிறான். ஆனால் மகள் இறந்து போகிறாள் என்ற செய்தி வழியிலே வருகிறது. அப்பையும் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. சில நேரத்தில் நம்ம நினைக்கிற நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் செயல்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க ஒரு காரியம் என்று சொல்லிட்டல, என்கிட்ட பாரத்தை வச்சிரு.
அதை தூக்கி நீ சுமக்காத, அவர் உன்னை கைவிட தள்ளாட ஒட்டான்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லு. இந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி கொண்டு வரணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பேசுகிறது லேசு, நான் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப லேசு தான். ஆனால் சில நேரத்தில் அதை செய்து ஆகணும். என் வாழ்க்கையில் அதெல்லாம் யோசிச்சிருக்கேன். பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆயிடும். 1ஆம் தேதி வருதே, எப்படி சம்பளம் போட போகிறோம்? ஊழியக்காரங்களுக்கெல்லாம் 2.5 லட்சம் வேணுமே மாதம். ஒன்றுமே இன்னும் சேரலையே, இந்த மாதம் இன்னும் வந்து சேரலையே, பணம் ஜனங்கள்லாம் கொடுக்கலையே, அப்படின்லாம் வரும். கொடுக்குறேன்னு சொன்னவங்களாம் கொடுக்கலன்றக்கா அவங்கள பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கலாமா? இல்லை, கொடுக்குறவங்கள நம்பியெல்லாம் ஊழியத்தை நம்ம நடத்தலை. யாரை நம்பி தான் நடத்துகிறோம்? ஆண்டு. அப்போ யார்கிட்ட தான் கேட்கணும்? ஆண்டுகிட்ட தான் கேட்கணும். யாரெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த மாதம் கொடுக்க முடியாமல் கூட போயிருக்கலாம். ஸோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணலாமே ஒழிய கவலைப்படுறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை, நான் பதறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தூக்கம் போகிற நேரத்தில் ஒரு மாதிரி இருக்கும். எந்திரிச்செல்லாம் உட்காந்துருக்கேன், ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் என் மேலே வச்சிரு, நீ படு. அப்போ உண்மையாகவே ஒரு பார்சலை தூக்கி, பாரத்தை தூக்கி இன்னொன்று மேலே வைக்கிற மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்? அவர் மேலே வைக்கணும். அப்படி வைக்கணும்னா என்ன வேணும்? நமக்கு விசுவாசம் வேணுங்க. அவர் பார்த்துக்கிடுவார். இதுதான் ஆபிரகாம் மகன்ட்டு சொல்கிறார் இல்லையா? மகன் என்ன சொல்கிறான்? ஈசாக்கு பலியிட போகிறப்ப, ஆண்டவரே அப்பா நெருப்பெல்லாம் இருக்குது, கட்டெல்லாம் இருக்குது, ஆனால் பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு சொன்னப்ப கர்த்தர் அதை பார்த்து எங்கேருந்து பார்த்துக்கிடுவார்? கர்த்தர் தான் சொல்லி விட்டுருக்கிறாரு, மகனை போய் என்ன பண்ணு, பலியிடுன்னு சொல்லிட்டு. அது தகப்பனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனுடைய விசுவாசம் என்னன்னா, ஒருவேளை தான் மகனை கொல்ல வேண்டியது வந்தாலும் தேவன் அந்த மகனை என்ன பண்ணுவார்? உயிரோட எழுப்புவார். ஏன்னா அவன் தான் வாக்குத்தத்தத்தின் மகன். அவன் மூலமாக தான் சந்ததி வளரணும். அதன் மூலமாக தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேறி ஆகணும். அப்போ அவன் உயிரோடு இருக்க வேண்டியது கட்டாயம். ஒன்று அவனை உயிரோடு எழுப்புவார், அல்லது வேறு ஏதாவது அற்புதம் செய்வார். எப்படி செய்வார், என்ன செய்வார்னு தெரியும். அப்போ ஆண்டவர் பலிபீடம் கட்டுறப்பையும் அமைதியில் இருந்தார், கட்டையை அடுக்கிறப்பையும் ஆண்டு ஒன்றும் செய்யலை, மகனை கட்டி பலிபீடத்தின் மேலே வைக்கிறப்பையும் ஒன்றும் செய்யலை, கத்தியை தூக்குற வரைக்கும் அவர் என்ன பண்ணல. மோசமான ஆண்டவர். சில கடைசி நேரம் வரைக்கும் அவர் அப்படிதான் பண்றாரு. ஆனால் அப்போதான் கடைசியாக சொல்றாரு, இப்போ நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆபிரகாம், நீ தேவனிடத்தில் என்ன பண்ற? அன்பு கூர்ற, விசுவாசிக்கிற. அதனால தான் நம்ம விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறோம். மார்த்தாள் மரியாளில் கூட கல்லறைக்கு போகலான்னு சொன்னப்ப அவங்க போனாங்க. ஏன்னா மரிச்ச பின்னாடி அடிக்கடி கல்லறைக்கு போகிறது வழக்கம்தான், அங்கே போய் அழுதுட்டு வருவாங்க. எல்லா யூதர்களும் ஒரு பின்னாடியே போனாங்க. ஒருவேளை கல்லறைக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க? துக்கம் கொண்டாடிட்டு வர போகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அங்கே போனோடனே ஆண்டவர் சொல்கிறார், அந்த கல்லை எடுத்து போடுன்னு சொன்னப்போ மார்த்தாள் மரியாள் சொல்கிறாங்க, ஆண்டவரே நாருமே ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்ல, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? புரியவே இல்லை அவங்களுக்கு. ஆனால் அதை தேவன் செய்கிறார். சரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில். சரி, நமக்கு மனப்பாடமாக அந்த வசனம்லாம் தெரியும், ஆனால் அதை நடைமுறைக்கு நம்ம கொண்டு வரோமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, பிலிப்பியரில் மறுபடியும் எடுத்துக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், உடனடியான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இந்த 4வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லி 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:6 தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்கிறார். சரி, நிறைய நேரத்தில் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். ரியாக்ஷன்னா என்ன சொல்றது? ஒரு ஆக்ஷன் சொன்னால் இன்னொரு ரியாக்ஷன் இருக்கும். ஒரு செயல் இருந்தால் அதற்கு எதிர்வினை இருக்கும். ஒரு வினை இருந்தால் அதற்கு ஒரு எதிர்வினைன்னு சொல்லுவாங்க தமிழில். அது மாதிரி நம்ம ஒரு காரியம் நடந்த உடனே அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோம்.
ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டுடைய காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எதுவும் செய்ய போகிறது இல்லை, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இங்கே சொல்கிறார் ஆண்டவர், நீ தெரியப்படுத்து. உனக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, 7வது வசனத்தை பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது, எப்பொழுது? நீ தெரியப்படுத்தும் பொழுது என்பதுதான் அர்த்தம். தெரியப்படுத்தும் பொழுது வாசிக்கலாமா? எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உடனடியாக ஆண்டவர் பதில் கொடுப்பாரா என்று சொன்னா அப்படி இல்லை. பிரசங்கியில வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார். எது அவருடைய காலம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார் என்பது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா இப்ப எனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கேட்ட உடனே, அவர் மேலே நான் பாரத்தை வைத்த உடனே, அவருக்கு நான் தெரியப்படுத்தின உடனே சொல்கிறார், எல்லா புத்திக்கும் புரிஞ்சிக்கிட முடியாத, அப்படி சொல்லலாம், புரிஞ்சிக்கிட முடியாத தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த சமாதானத்தை அனுபவிக்கணுங்க. எப்படியா கவலை இல்லாமல் இருக்கிற அப்படின்னா அவர் பார்த்துக்கிறார். அதனால்தான் யோபுடைய மனைவி அப்செட் ஆயிட்டாங்க. இனியா 7 பிள்ளை 10 பிள்ளை செத்து போச்சு, எல்லா சொத்தும் அழிஞ்சு போச்சு, இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னும் கடவுள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா எரிச்சல் ஆயிட்டாவ. அது சொல்ற, தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விடியா, கடவுளை தூசிச்சுட்டு சாகியா, அப்படி சொல்றார். அவளால் அதை தாங்க முடியல. இவ்வளோ துக்கத்திலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அவர் கொடுத்த, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டான்னு சொன்னோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அவளால் தாங்க முடியல. அவள் சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு சொல்கிறான், நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற. காரணம் என்னன்னா, யோபுவின் மனதில் ஒரு சமாதானம் இருந்தது. காரணம், தேவன் அதை பார்த்துக் கொள்வார். ஸோ ஆண்டவர் எனக்கு உடனடியாக சில காரியங்களை செய்யாவிட்டாலும், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னா, உடனடி வாக்கு தத்துவம் என்னன்னா, உனக்கு தெய்வ சமாதானம் உண்டு, அமைதலாய் நம்மால் வாழ முடியும். போராட்டம் பண்ணுகிறவர்களாக அல்ல, கோபப்படுகிறவர்களாக இல்லாமல், பதட்டப்படுகிறவர்களாக இல்லாமல், தவறான காரியங்களை முடிவெடுக்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டு பார்த்துக் கொள்வார். தேவன் அந்த அமைதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு வந்துடலாமா? மத்தேயு 6வது அதிகாரத்தில் தான் ஆண்டவர் கர்த்தருடைய ஜெபத்தை பற்றி அப்படியே பேசுகிறார். அந்த ஜெபம் பண்ணுகிறதை அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது சீஷர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி. ஆண்டவர் 6வது அதிகாரத்தில் தான் அப்படியே ஜெபத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். செய்யக்கூடாத காரியம், செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கீழே வருகிறார். சரி, அதனால 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஜெபத்திலே செய்யக்கூடாததும் செய்ய வேண்டியதை பற்றியும் ஆண்டவர் அங்கே அழகாக சொல்லுகிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார். வாசிக்கிற 5வது வசனத்தை, மத்தேயு 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன்ட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டு சொல்ல மாயக்காரரை போல சொல்ல. மாயக்காரன்னா என்ன அர்த்தம்? வெளியே பார்த்தா இவன் கடவுளோட பேசுறான், ஆனா உண்மையை பார்த்தா இவன் யாரோட பேசிட்டு இருக்கான்? மனுஷனுக்காக பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் தன்னை பெரிய ஆள் சொல்லணும், பக்திமான் சொல்லணும், நல்லவன் சொல்லணும், பாரு அவ்வளோ நல்லா இருக்கு ஜோம் பண்றாரு அப்படின்னு சொல்லணுன்ற எண்ணத்தோட அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கான். அவன் மாயக்காரன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ ஜோம் பண்ணும்போது மனுஷர் காண வேண்டும், மனுஷர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய்யாதே சொல்கிறார்.
சரியா? சுற்றி இருக்கிற மக்களுக்காக ஜெபம் செய்யாதே அப்படி சொல்றாரு. நம்ம இப்போ இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறோன்னா ஒரு 30 பேர் இருக்கிறோம். ஜெபம் பண்ணும்போது யாருக்காக தான் ஜெபம் பண்ணுறோம்? எல்லாரும் கேட்கணுன்றதுக்காக தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் கேட்கணுன்றதுக்காக கேட்கணும் அக்கா நான் சத்தம் ஜெபம் பண்ணேன்னா யாருக்குமே கேட்காது, அது தப்பு. இப்போ எல்லாருக்கும் கேட்கணும். ஆனால் மனுஷன் கேட்கணும், மனுஷன் பாராட்டணும், அவன் நல்ல சூப்பர்னு சொல்லணுன்றதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் யார்கிட்ட தான் பேசுறது? ஆண்டவர்கிட்ட தான் பேசுறேன். அதுக்கு அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், 6வது வசனத்தில், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இருக்கிறதே ஒரு ரூமு, எங்கிட்ட கதவை போட்டுறது அப்படின்னு சொல்லலாம். இது அந்த அறையை பற்றி சொல்லலை. 100 பேர் உட்கார்ந்துருந்தாலும் உன் அறையை பூட்டிக்கொள், நீ யாருக்காகவும் ஜெபம் இல்லை. இந்த ரோட்டில் முன்னாடி கூட செல்ஃபோனை வச்சுட்டு பேசிட்டு போவாங்க. சில செல்ஃபோனில் பேசுகிறான்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இத்தினூண்டு இயர்ஃபோனை உள்ளுக்கு மாட்டிக்கிட்டு அவன் பாடுக்கு பேசிட்டு போகிறான். அது கையை காலாக வேற ஆட்டுறான், சிரிச்சிக்கிறான். நம்ம கூட முதல்ல பார்த்தோன்னே என்ன நினச்சிருவோம்? பைத்தியம் நினைப்போம். அப்புறம் இப்போ பழகி போச்சு நமக்கு செல்ஃபோனில் பேசுகிறான்னு சொல்லி. அப்படி பேசும்போது அவங்க யாரை மறந்துடுறாங்க? சுற்றி இருக்கிறவங்களே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அவர் எங்கே பேசுகிறாரு? இவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கலாம். புரியுதுல்ல? அதுதாங்க இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. நீ 100 பேரோடு உட்கார்ந்துருந்தாலும் அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்க முடியாத இடத்துல இருக்கிற அதரிசனமான சொல்லி நீ காலையில் அந்த வார்த்தையை அதரிசனமான என்னென்ன? தரிசனம்னா பார்க்கறது, அதரிசனம்னா பார்க்க முடியாத ஒரு தெய்வன். இங்கே அந்தரங்கத்தில் இருக்கிற தெய்வன். அப்போ நம்ம ஒருத்தர் பேசுகிறாரு ஃப்ரெண்டுகிட்ட, அவர் எங்கே இருக்கிறார்? ஒரு சென்னையில் இருக்கலாம், இல்லாட்டி அமெரிக்காவில் கூட இருக்கலாம். ஆனால் யாரோட பேசுகிறார்? அதுபோல் நம்ம இங்கே 100 பேரோடு உட்கார்ந்துருந்தாலும் உன் அறையை பூட்டி உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு கூட நீ பேசு. அது பழக்கம் கொண்டு வரணுங்க. சரி. ஆனால் நமக்கு நிறைய எண்ணத்தில் என்ன இப்படி தான் ஓடுது, பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க என்ன நினச்சிருவாங்க? ரொம்ப அழகான வார்த்தை பேசுனா ஓ நம்ம சூப்பராக ஜெபம் பண்ணுறோன்னு நினைப்பாங்க. இல்லை தப்பு விட்டுட்டோன்னா ஐயோ இவங்கெல்லாம் நம்மளை கேலி பண்ணுவாங்களோ. இதானே வந்துட்டே இருக்குல்ல, இதுதான் வந்துட்டே இருக்கு. ஆனால் நம்ம எப்படி பழக்கத்துக்கு கொண்டு வரணும்னா இவங்ககிட்ட நான் பேசல, குழந்தை மாதிரி பேசணுங்க. குழந்தை யாரை பற்றியும் கவலைப்படாது, அது பாட்டுக்கு அப்பாட்டையும் அம்மாட்டையும் பேசும். அது மழலையாக பேசும், தப்பாக கூட பேசும். அதை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை. நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? நம்முடைய ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். என்னை விசாரிக்கிற தேவனிடத்தில், என்னை பற்றி கவலைப்படுகிற ஆண்டவரிடத்தில் நான் பேசும் பொழுது நான் அந்த பயிற்சியை கொண்டு, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுக்காக பேசாதப்பா. ஜெபமே யாரோட பேசுறது தான்? தேவனோட பேசுறது. ஆனால் நீ தேவனோட பேசுகிற மாதிரி முழங்கால் படி போட்டுட்டு ஜெபம் பண்ணுற. ஆனால் நீ யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்க? பக்கத்தில் இருக்கிறவன் என்ன நினைப்பான்? அவன் நம்மளை பெருமையாக நினைக்கணுன்றதுக்காக நீ ஜெபம் பண்ணாத அப்படின்றது ஆண்டவர் சொல்கிறார். அப்போ செய்ய வேண்டிய காரியமும் செய்யக்கூடாத காரியத்தையும் முதல் காரியத்தை சொல்கிறா. நீ மனுஷனுக்காக ஜெபம் பண்ணாத, மனுஷன் பார்ப்பதற்காக ஜெபம் பண்ணாத, மனுஷன் பாராட்டுவதற்காக ஜெபம் பண்ணாத, பதிலாக அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவிடத்திலே நீ ஜெபம் பண்ணு. பயிற்சி கொண்டு வருவாங்க. சரியா? இல்லை, எனக்கும் லேஸ் கிடையாது. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண வெக்கப்படுறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? யாருக்கா என்ன வெக்கப்படுறோம்? ஆண்டவர் தப்பாக நினச்சிருவான்ட்டா வெக்கப்படுறோம். பக்கத்தில் இருக்கிறவன் தப்பாக நினச்சிருவானோ, நம்மளை கேலி பண்ணுவாங்களோ அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ நம்ம யார்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? யாருக்காக ஜெபம் பண்ணுறோம்? நிறைய நேரத்தில் தப்பு நடக்குதுல்ல. எனக்கு இவங்கள பற்றிலாம் கவலை இல்லை, நான் ஆண்டவரோட பேசுகிறேன். மழலை மாதிரி கூட பேசலாம், நான் பேசுகிறது தப்பு கூட வரலாம். ஆனால் என் ஆண்டவர் எனக்கு புரிஞ்சுக்கிடுவார். நான் சொல்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஸோ அதை நம்ம பயிற்சிக்கு கொண்டு வரணும். இப்போ மனுஷனிடத்திலே பேசாமல் ஜெபம் பண்ணாமல் தேவனிடத்துல நீ பேசு. அவர் எப்படி பதில் கொடுப்பாராம் பாருங்களேன். 6ஆம் வசனம் கடைசியில் ரொம்ப அழகாக சொல்லிருக்கு. அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனிடத்தில் நீ பேசு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா
அவர் பார்த்தாரா பார்க்கலையா, கேட்டாரா கேட்கலையான்னு கூட நமக்கு கூட தெரியாது. ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வெளியரங்கமான என்ன அர்த்தம்? எல்லாரும் பார்க்கிற மாதிரி பதில கொடுப்பார். எப்படிப்பா உனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுன்னா, ஐயா அந்தரங்கத்தில் நான் பேசியிருக்கேன், யாருக்குமே தெரியாது நான் பேசினது, என் உள்ளம் கதறினது யாருக்குமே தெரியாது. ஆனால் வெளியரங்கமாக அவர் என்ன பண்ண போறார்? பதில் அளிப்பார். சரியா? உண்மையான பெருமை எப்படி தரமா வரணும்? அப்படிதான் வரணும். தேவன் எனக்கு பதில் அளிக்கும் பொழுது தான் எல்லாரும் ஆச்சரியப்படணும். சாதாரணமான பையன் நினைச்சோமே, அவன் ஒன்றும் தேர மாட்டான்னு நினைச்சோமே, ஆனால் எப்படியா இப்படி வந்துட்டான்னா, ஏதோ ஒரு அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனோடு உள்ள உறவு, அதுதாங்க பெரிய காரியம். இன்னொரு ஒரு காரியத்தை பார்த்துடலாமா? 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதென்று நினைக்கிறார்கள். என்ன சொல்ல வர்றார் இந்த இடத்துல? இங்கே அஞ்ஞானிகள் தான் சொல்றார், அங்க மாயக்காரன் சொல்றார். நீங்க அஞ்ஞானிகள்னா யாரு? ஞானிகள் யாரு? தேவனை அறிந்தவர்கள் தான் ஞானிகள். அஞ்ஞானிகள் யாரு? தேவனை அறியாதவர்கள் தான். அப்ப அஞ்ஞானிகளை போல தேவனை அவங்களுக்கு தெரியல. சரியா? அதான் இன்னைக்கு நம்ம நாட்டிலலாம் தவம்னு ஒன்று இருக்கு. அப்படியே தவம் பண்ணிட்டே உட்கார்ந்து எந்திரிக்காம செடியெல்லாம் வளர்ந்து போயிடும் அவரை சுற்றி. அப்படியெல்லாம் படம் பார்த்துருக்கோம்ல. அப்படியே தவம் இருக்கிறார். அப்படி கடுமையான தவம் இருந்தாதான் யார் கேட்பா? அவர் கேட்பார். அப்படியா நம்ம ஆண்டவர்? இல்லைங்க, என்னுடைய பெருமூச்சுகளை கூட அவர் பார்க்கிறது. என் பெருமூச்சுகளை கண்டு அவர் எனக்காக, பரிசுத்த ஆவியார் நமக்காக என்ன பண்ணுகிறார்? வேண்டுதல் செய்கிறாராம். அதனால கடுமையான ஜெபம் பண்ண வேணாம் சொல்லலை. முழுவதும் அவர் ஜெபம் பண்ணினாலாம் வேதம் சொல்லுகிறது. 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினாலாம் வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லலை. தேவையானால் அதையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணாதாங்க கேட்பாருன்னா அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு வார்த்தை சொன்னா கூட அவர் என்ன பண்ணுவார்? கேட்பார். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இங்கே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வீண் வார்த்தைகளினாலே அழப்புகிறார்கள்னா, தேவையில்லாத ரொம்ப அழகா ஜெபம் பண்ணா, கவிதையா அப்படியே ஜெபம் பண்ணா, அடுக்கு மொழியில ஜெபம் பண்ணா மக்கள் வேணா பாராட்டுவாங்க, அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் எனக்கு தெரிஞ்ச வார்த்தையில சாதாரணமா ஜெபம் பண்றேன். ரொம்ப அழகான 2 ஜெபம் உண்டு. ஒன்று, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். என்னங்க விளங்கிச்சது? தயவு பண்ணுங்க, நான் ஒரு பாவி, எனக்கு தயவு பண்ணுங்க. அதான் சிலுவையில் தொங்கும்போது அந்த மனுஷன் சொன்னான், ஏன்னா அவன் சாக போறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும், நான் இப்போ வரப்போறேன், செத்துப்போ போய் உம்முடையதில் வருவேன், தெரியலன்னு சொல்லிடாதீங்க அப்படி சொல்லுகிறான். கேட்டாரா? கேட்கலையா? கேட்டார். போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வாப்பா. எந்த சபைக்கு நீ போன இது வரைக்கும்? ஒரு தடவை கூட சர்ச்சுக்கே போனதில்லை, அதனால பரலோகத்தில் இடம் இல்லைன்னு சொன்னார். அப்படிலாம் இல்லைங்க. தன்னை நோக்கி கூப்பிடு. அதை யோவான் 6 வரும்போது, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் என்னன்றதை அவர்கிட்ட கேட்கணும். அப்போ 2 காரியம் பார்த்துட்டோம். அதில் 8வது வசனத்தை பாருங்க. எப்படி செய்யணுமா? அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். 8வது வசனம், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ரொம்ப வளவள நீளமா அவருக்கே உட்கார்ந்து ஆலோசனை சொல்லக்கூடாது. அவருக்கே என்ன பண்ணக்கூடாது? ஆலோசனை சொல்லக்கூடாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஏதோ அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவோ நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் முன்னாடி. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, கடினமான பாதையெல்லாம் என்ன அழகா கொண்டு வந்துட்டீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பாதையில என்ன அழகா கொண்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும், நன்றி தகப்பனே. என் பிரச்சனை இப்போ இவ்வளோ இருக்கு, பயமா இருக்கு, எனக்கு எப்படி கடப்பேன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? உதவி சுருக்கமா ஜெபம் பண்ண நேரம் இல்லை. இது ஆண்டவர்.
நான் ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன், புஷ்பராஜ், டாக்டர் புஷ்பராஜ் சேலத்தில் இருக்கிறவர், அவர் சொல்லும்போது அவருடைய மனைவி மரணப்படுக்கையில் இருக்காங்க, சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவர் சொன்னார், எனக்கு அங்கே ஜோம் பண்ணவே இடம் இல்லை, அங்கே கவர்மெண்ட் டாய்லெட் இருந்துச்சு, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாய்லெட் இப்போ கூட கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. நம்ம ஊர்லாம் முன்னாடி எப்படி இருக்குன்னு நமக்கே நல்லா தெரியும், உள்ளுக்கு போய் கால் வைக்க முடியாது. அவர் சொன்னார், எனக்கு அது ஒரு இடம் தான் தனிமையான இடம் இருந்துச்சு, வேறு எங்கேயுமே இல்லை. அதனால் வேகமாக டாய்லெட்டுக்குள்ளே போனேன், கதவை கூட்டிட்டேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். அசுத்தமாக இருந்துச்சு என்னை சுற்றி. ஆனால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என் மனைவிக்கு சுகம் கொடுத்தார். அவ்வளோ அசுத்தமான இடத்துல கூட என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதாங்க நம்முடைய ஆண்டவர். அதனால் நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ இங்கே எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? 5:6 சொல்லியிருக்கிறார், மனுஷனுக்காக ஜெபம் பண்ணாத, மனுஷன் கேட்கறதுக்காக ஜெபம் பண்ணாத, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. 6, 7, 8 என்ன சொல்லியிருக்கிறார்? அஞ்ஞானியை போல அலப்பாத, ஏற்கனவே ஆண்டவருக்கு உன் பிரச்சனையெல்லாம் தெரியுன்றத மனசுல வச்சு என்ன பண்ணு, சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லு அப்படி சொல்ற. சரியா? அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஜெபிக்க வேண்டிய விதத்தை சொல்லுகிறார். அதை வேகமா பார்த்துடலாமா இன்றைக்கு? சரியா? நேரம் நிறைய போயிடுச்சு. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 6:9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. உன்னுடைய ஜெபத்தின் அமைப்பு எப்படி இருக்கணும், எது முதல்ல வரணும், எது பின்னாடி வரணும் அப்படின்றத தேவன் அழகாக அங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்கிறார். முதல்ல அட்ரஸ். கடிதம் எழுதின உடனே முதல்ல என்ன எழுதணும்? லெட்டர். இப்பெல்லாம் இன்லான் லெட்டரா இல்லை. சரி, இப்போ இமெயில் எடுத்துட்டா எதை முதல்ல அடிக்கணும்? மேட்ரையா முதல்ல அடிப்பீங்க? யாருக்கு அனுப்ப போகிறீங்கன்றத அடிக்கணும் அவங்க. இல்லாட்டி கடைசியில் என்ன ஆகி போயிடும்னா, இப்போ இதில் கூட பிரச்சனை இல்லை, அடிக்காமல் அது போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முன்னாடியெல்லாம் லெட்டரெல்லாம் எழுதி இன்லைன் லெட்டரை ஒட்டி போஸ்ட்டில் போட்டுவிடுவோம். எது எழுதியிருக்க மாட்டோம், அட்ரஸே எழுதாமல் போட்டுறதுக்கு நேரங்கள்லாம் உண்டு. அது கடைசியில் திருப்பி நமக்கு கூட வராது. ஏன்னா அது அவ்வளோதான் பேசப். அப்போ முதல்ல அட்ரஸ் வேணும். யார்கிட்ட ஜெபம் பண்ணுறோம் அதில் தெளிவு வேண்டும். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, 2 காரியத்தை சொல்லியிருக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்கிறார். அவர் எங்கே இருக்கிறாராம்? பரமண்டலத்தில் இருக்கிறார். பழனியில் இல்லை, ஒரு மலை மேலே இல்லை. 121ஆம் சங்கீதம் கூட எப்படி ஆரம்பிக்குது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன்னு சொல்லியிருக்கு. எந்த பர்வதம்? நானே நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்கேன். பர்வதம்னு நமக்கெல்லாம் எல்லா மலை மேலேயும் என்ன இருக்குது? ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுதான் நமக்கு படக்குன்னு ஞாபகத்தில் வரும். நல்ல வேளை 2வது வசனம் ரொம்ப தெளிவாக சங்கீதக்காரன் எழுதிட்டான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ பர்வதம்ன்றது கர்த்தர் தான், நம்முடைய ஆண்டவரே கண்மலை தானே இல்லையா? அப்போ அதன் அடிப்படையில் தான் அவர் எழுதுகிறார். இங்கே சொல்லும் பொழுது பிதாட்ட கேளுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாட்ட போய் நின்றுட்டு இருப்போம். ஆனால் தெளிவாக சொல்லிட்டாரு, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவேன்னு சொல்லு அப்படி சொல்றாரு. அப்ப வேற எந்த தெய்வமே பரமண்டலத்தில் இருக்கிறான்னு சொல்ல. தானியேல் புத்தகத்தை நீங்க நிறைய தடவை வாசித்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன்னா தானியேல் அடிக்கடி பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். நம்முடைய தேவன் தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன். ஆமாம், ராமர் இங்கேதான் பிறந்தான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மசூதியை கண்டுபிடிச்சி அங்கே தான் பிறந்தா, நாங்கள் தோண்டி பார்க்க போகிறோம், நோண்டி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க. நம்ம ஆண்டவர் பெத்லேமில் பிறந்தான்றதான் உண்மை. ஆனால் அவருடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? அவர் சிங்காசனம் எனக்கு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பது உண்மையானாலும் அவர் பரலோகத்தின் தேவனாக இருக்கிறார். 2வதாக அவர் சொல்கிறார், அவர்தான் பிதாவாக இருக்கிறார், நம்முடைய பிதாவாக இருக்கிறார். ஒரு நம்ம எல்லாருமே அவர் தான் நம்முடைய தகப்பன். சரியா? இந்த பூமியில் நமக்கு ஒரு தகப்பன் இருந்தாலும்
நம்முடைய பிதா யாராக இருக்கிறான்னா அவராக இருக்கிறார். நல்லா பிள்ளைகிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா அம்மாட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் யார்கிட்ட தான் சொல்லணும்? ஆண்டோட சொல்லி பழகுங்க. உங்களுக்கு காரியத்தை எல்லாம் ஆண்டோட்ட கொண்டு போகணும். நிறைய நேரத்தில் அப்பா அம்மாட்ட சொன்னால் அவங்களால செய்ய முடியாத மன வருத்தங்கள் தான் ஏற்படும், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் யார்கிட்ட சொல்லலாம்? நம்மை பற்றி நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன், நீதிமானை தள்ளாட விடாத ஒரு தேவன், அவர்கிட்ட போய் நம்முடைய காரியத்தெல்லாம் வைக்கலாம். அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப யார் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன்லாம் இந்த பிதாவிடத்தில் போய் கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? தைரியமா சொல்லுங்களேன். ஃப்ரீயா ஆடுற மாதிரி இருக்கு. எப்படி கேட்கலாம்? முதல்ல அவன் கேட்க வேண்டியது, பாவியாகி என் மேல் கிருபையார். அந்த ஜெபம் தாங்க முதல்ல கேட்கணும். முதல்ல அவரை பிதாவாய் ஏற்றுக்கொள்கிற ஒரு ஜெபத்தை அவன் செய்ய வேண்டும். அதுக்கு பின்னாடி தான் இந்த உறவு. ஒருவேளை அத பொதுவான காரியங்களை தேவன் எல்லாருக்குமே தராருன்னு வச்சுக்கோங்க. முருகிட்ட போய் வேண்டிக்கிட்டு பிள்ளை பெற்றவங்களாம் இருக்காங்களா இல்லையா? வேண்டிக்கிட்டதுனால பிறந்துச்சா, அது தானா பிறந்துச்சா நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம ஆண்டவரையும் ரொம்ப மட்டமாக்கிற வேண்டாம். சரி, நடக்க முடியாத காரியத்தை நம்ம அவர்கிட்ட கொண்டு போக வேண்டியது அவசியம். ஆனால் நிறைய காரியம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நடப்பது போல தேவன் வச்சுட்டார். விதைச்சா என்ன உழுகும்? விளைய தான் செய்யும். உழைக்கிறவன் கடவுளே இல்லைன்னு செஞ்சு சொல்லிட்டு உழைச்சாலும் அவனுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்க தான் செய்யும். அதனால தான் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன், மழையை பெய்ய பண்ணுகிறது. அது காமன் பிளெஸ்ஸிங் சொல்லுவாங்க, பொதுவான ஆசீர்வாதம். அதான் பெத்ததுனால சோறு போட்டு தானே ஆகணும், பெத்ததுக்காக சோறு போட்டு தானே ஆகணும். நம்மளே அப்படி தானே பண்ணுவோம். அது மாதிரி தேவன் மனிதனை படைத்ததற்காக அவன் இந்த பூமியில வாழ்வதற்கான தேவை என்ன பண்ணுகிறார்? அடைய கொடுக்கிறார். அது பொதுவான ஆசீர்வாதம். ஆனால் தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை என்று சொன்னால் நாம் யாரா இருக்கணும்? அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த உரிமை என்பதே வேறங்க. அந்த உரிமைன்றதே வேற. தகப்பனிடத்தில் போய் நாம் கேட்கும்போது, எங்க அப்பாட்ட நான் போய் கேட்கிறேன்னா எனக்கு உரிமை இருக்குது, நான் அவருடைய பிள்ளை. நான் வேற யார்கிட்ட போவேன்? நீ ஏன்டா என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அடுத்தது, நீங்க தானே எங்க அப்பா, நான் உங்க பிள்ளை தானே, நான் வேற யார்கிட்ட போய் கேட்பேன்? சண்டை போடுவோமா மாட்டோமா? அந்த உரிமை என்பது உண்டு. சரியா? சிலர்லாம் வந்து சண்டை போடுறாங்க. எப்போ சண்டை போடுறாங்கன்னா, அவர் என்ன படைச்சிருக்கிறார்ல, செய்ய வேண்டியதானே. படைச்சாருன்றது உண்மைதான். என்னைக்கு அவர் உன் தகப்பனா மாறினாரு? என்னைக்கு நீ அவருடைய பிள்ளையா மாறுனன்ற ஒரு கேள்வி வருது. அதாவது கும்பிடுறதெல்லாம் வேற கடவுள், ஆனால் கஷ்டம் வந்தோடனே உங்க இயேசு செஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்மகிட்டே சொல்லுவாங்க. நம்ம அதை சொல்லவும் முடியாத நேரத்தில் நீ என்னைக்கு இயேசுவை நம்பியிருக்க அவர் உனக்கு செய்யறதுக்கு ஆத்திரமா வரும். ஆனால் சொல்ல முடியாது நமக்கு. சரியா? எத்தனை பேர் அப்படி பேசுறாங்களே. ஒருத்தர் சொல்ற, அவர் தான் மரிச்சிட்டாருன்னு சொல்றல சிலுவையில, அப்ப என் பாவத்தை மன்னிச்சிட வேண்டியதானே அப்படின்னு. நீ கேட்டாதானே மன்னிப்பாரு. கேட்காத வரைக்கும் என்ன பண்ண முடியாது? மன்னிக்க முடியாது. அப்ப டிமாண்ட் பண்றான். அது நியாயமான டிமாண்ட் கிடையாது. அப்ப இங்கே அழகா சொல்லும் பொழுது தேவன் சொல்கிறார், நீ யார்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ரெண்டாவது காரியம் சொல்கிறார், என் ஜெபத்தில் என்னென்னலாம் இருக்கணும்னு சொன்னா, முதல்ல அவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தில் அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும். அதான் நீ நம்ம கேட்கிற காரியத்தினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நான் ஒரு என்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன். அதன் மூலமாக யாருடைய நாம மகிமை பண்ணும்? அவருடைய நாமம். சாலமோன் ஞானத்தை கேட்டான். ஆண்டுக்கு ரொம்ப உகந்த விண்ணப்பமாக இருந்ததுன்னு சொல்லி அழகா வாசிக்கிறோம். தேவன் ஞானத்தை கொடுத்தார். அவனை போல ஒரு ஞானி இந்த பூமியில் இருந்தில்ல. அவன் வந்து எதுக்காக கேட்டான் சாலமோன் ஞானத்தை? நீங்க எனக்கு ஆளும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க, நான் வந்து சரியா ஆளணும், எனக்கு ஞானத்தை தாங்க.
அப்போ உங்களுக்கு ஒரு படிப்பை கொடுத்துருக்கிறார். படிப்பிலே சிறப்பாக படிக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? அதனால் கேட்கலாம். எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், அதை நான் சிறப்பாக வாழ விரும்புகிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னு கேட்கலாம். ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், இந்த குடும்பம் இப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்கன்னு கேட்கலாமா, கேட்கலாம். அப்ப ரெண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்கிறார், பிதாவினிடத்தில் கேளு, அதோடு கூட உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தப்படுவதாகனா இன்னும் அழுக்கா இருக்க சுத்தமாகன்ற அர்த்தம் கிடையாது. அது நாமம் மகிமைப்படுவதாக, பெருமைப்படுவதாக என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கும். இப்போ நம்ம கேட்குற காரியம் தேவனுடைய நாமத்துக்கு பெருமையா? அன்னாள் ஒரு ஆண் பிள்ளையை கேட்டாள். எதுக்காக கேட்டேன்? உங்களுக்கே கொடுத்துறேன் ஆண்டவரே, எனக்கு கூட வேணாம், என் மலடின்ற பேர் மட்டும் என்னை விட்டு நீங்கன்னா போதும், பிள்ளையை திருப்பி உங்ககிட்ட கொடுத்துறேன். ஆண்டுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தார். அன்றைக்கி தீர்க்கதரிசிகள் இல்லை, அது நியாயாதிபதிகளின் புத்தகத்தினுடைய முடிவு காலமாக இருக்கிறது. ஒரு அழகான தீர்க்கதரிசியாக அவர் அதை மாற்றிட்டார். சரியா? சொல்லப்போனால் இப்போ அன்னாள் பிள்ளையை கொடுத்ததுனால தான் சாலமோன் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக மாறினானா? சாலமோன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வரணும்னு ஆண்டவர் விரும்பினதுனால அன்னாள் கேட்டாளா? மண்டையை பிச்சுக்கணும் போல இருக்கும். நல் விருப்பத்தை கொடுக்கிறவர் யார் தான்? தேவன். நல்ல காரியத்தை கேட்கறதுக்கு சிலது ஆசையை கொடுப்பார். நீ ஒரு நல்ல கலெக்டரா மாறணும்னு ஆண்டு நம்மகிட்ட ஆசையை கொடுப்பார். நீ இந்த காரியத்தை செஞ்சனா உன் மூலமா நான் இதை செய்யணுன்ற நல்ல விருப்பத்தை கொடுப்பார். நம்ம அதை விரும்பணும். சரியா? அண்ணால தான் கேட்டா, எனக்கு பிள்ளை எல்லாம் முக்கியம் இல்லை ஆண்டவரே, பிள்ளை இல்லாமலே என்னால் வாழ முடியும், ஆனால் அந்த ஊர் உலகம் என்ன பண்ணுது, என்னை மலடின்னு சொல்லி என்னை வேதனைப்படுத்த, அது சக்களத்தி எப்படின்னா அவ வாழ்க்கையே கசப்பாக்கினான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால எனக்கு அந்த ஒரு பேர் மட்டும் போனா போதும், பிள்ளையை திருப்பி உங்க கையில கொடுத்துட்றேன்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் 5 பிள்ளைகளை பெற செய்தால், அதே நேரத்தில் சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். அப்ப நல்ல விருப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த விருப்பத்தை நான் என்ன பண்ணும், அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தாங்க, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதான்ட்டு. ஆனால் நீங்கள் இப்படி கேட்க பழகிக்கோங்க, ஆண்டவரே இதை எனக்கு கொடுக்கறதுனாலே உங்களுடைய நாமம் மகிமைப்படுமானால் என்ன பண்ணுங்க, கொடுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படாதுன்னா என்ன பண்ண வேணாம், எனக்கு கொடுக்காதீங்க ஆண்டவர்னு சொல்லணும். அதுதான் ரொம்ப அழகான ஒரு காரியம். அப்போ அவர் சரியான காரியத்தை அவர் செய்வார். சரியா? 3வது காரியம் என்ன சொல்றார் பாருங்க. முதல் காரியம் என்ன, யாரிடத்துல ஜெபம் பண்ணுகிறோம் என்பதில் கவனமாக இரு என்று சொல்கிறார். 2வது காரியம், அவர் நாம மகிமைப்படும்படியாக நீ அதை கேள் என்று சொல்கிறார். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. வேற வார்த்தை சொன்னா உம்முடைய ராஜ்யம் வளருவதாக. அங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கு, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா அவருடைய ராஜ்யம் வளர வேண்டும். எவ்வளோ பேர் ஆண்டுக்குள்ள வராங்களோ அவ்வளோ அவருடைய ராஜ்யம் என்ன ஆகுது, வளருகிறது, அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய மக்களே இல்லைன்னா எப்படிங்க ஆண்டுடைய சித்தம் செய்யப்படும்? இந்த பூமியில் மனுஷனுடைய சித்தமும் பிசாசுடைய சித்தம் தான் செய்யப்படும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய மாறும் பொழுது தேவனுடைய சித்தம் செய்யப்படும். பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் அவருடைய தூதர்கள் தான் இருக்காங்க, பிசாசு கூட இல்லை. ஆனால் அங்கே எது மட்டும்தான் செய்யப்படுகிறது, தேவனுடைய சித்தம் மட்டும்தான் செய்யப்படுகிறது. அதுபோல இந்த பூமியில் தேவனுடைய சித்தம் மட்டும் செய்யப்பட வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய வரணும், தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும். அப்போ அந்த அர்த்தம் என்னன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படி சொன்னா, ஆண்டவரே 2வது வருகையை பற்றி அந்த வசனம் பேசல, பதிலாக உம்முடைய ராஜ்யம் வளர்வதாக. அப்ப நான் கேட்கிற ஒரு காரியத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணணும், வளர வேண்டும். சாமுவேல் பிறந்ததுனால தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்ததா வரலையா? வளர்ந்தது. அப்படிப்பட்ட காரியத்தை நான் கேட்க வேண்டும். 3 காரியம் பார்த்துட்டோம். யார்கிட்ட பேசணும், அதுல கவனமாயிரு. தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய நாம அவமானப்படுறதா இருந்தால் கேட்காத, அவர் கொடுக்கவும் மாட்டார். தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் குறுகக்கூடாது நம்முடைய ஜெபத்தினால. 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவைகளுக்காக 11வது வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். சாப்பாடு மட்டும் தான் கேட்கணுமோ? அது மட்டும் தான் சொல்லியிருக்கு பைபிளில்.
ஆனால் அதான் முக்கியம் இல்லை. ஆனால் தேவைகள் எல்லாம் அன்றன்றுள்ள தேவைகள். இதே மத்திய 6வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படுன்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் கவலைப்பட்டு நமக்கு தெரியும், நமக்காக 4 பேரை கவலைப்படுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னை படைச்சவர் எனக்கு உணவு கொடுக்கணுமா வேணாமா? என்னை பாதுகாக்கணுமா வேணாமா? அந்தந்த நாளுக்கான வேலை யார் கவலைப்பட்டுட்டே இருக்கா? அவர் கவலைப்படுறார். ஆண்டு சார் இன்னைக்குரியதை பற்றி நீ கேளு, கவலைப்படுன்னு சொல்லலை, இன்றைக்குரியதை பற்றி. அதனால தான் இங்கே நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்கு என்ன நடக்கும்னா உண்மைதான், நம்ம நாளைக்கு வந்து இங்கே போகணும், அங்கே போகணும், இது ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது, இல்லை சொல்ல. நாளைய தினம்னா இப்போ நடக்க வேண்டியதுக்காக என்ன பண்ண? கவலைப்படு. கவலைப்பட்டு சொல்ல அதை ஆண்டோடத்துல கேள். அதனால தான் இங்கே சொல்லி, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாளைக்கு எப்படி சாப்பிடுவேன்? அது நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு ஆண்டவர் அதை தருவார். ரொம்ப கஷ்டங்க, சரியா? ஆனால் இதுதான் ரொம்ப லேசான வாழ்க்கை. இதன்படி வாழ்ந்தோமானால், இது நம்ம முன்னோர்கள்லாம் எப்படிங்க வாழ்ந்திருப்பாங்க? அவங்கெல்லாம் பானைக்குள்ளே தான் காசை வச்சுருந்தாங்க, புளி பாத்திரத்துக்குள்ளே தான் காசை போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சேர்த்து வச்சது மாதிரி தெரியல. அவங்க அன்னன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்தா பழைய சோத்து தூக்கிட்டு வயக்காடுக்கு போயிடுவாங்க, அவங்க வேலையை செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக. நம்ம தான் ரொம்ப என்ன சொல்கிறது, சிக்கலாக்கிட்டோம், காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவாங்க, ரொம்ப சிக்கலாக்கிட்டோம். ஆனால் ஆண்டு சொல்ல, நாளைய தினத்துக்காக என்ன பண்ணாத, கவலைப்படாத. அது அதுக்காக கவலைப்பட்டோம். அன்றன்றைக்குரிய பாடுகள் என்ன சொல்கிறாரு, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அப்படி சொல்ற. அப்படி வாழ பழகுவோமானால் நம்மான காரியம். அப்போ ஆண்ட சொல்கிறாரு, தேவைகளை கேள். ஆகாரம் தேவையா தேவையில்லையா? தேவையா தேவையில்லையா? ஆமாம், நம்ம ஊரில் 3 நேரம் சாப்பிட்டு பழகிவிட்டோம். நார்த் ஈஸ்ட்டு போனால் 2 நேரம் தான் சாப்பிடுவோம். அதனால் இங்கேருந்து போகிறவங்க வந்து ரொம்ப கஷ்டம் சில நேரத்தில். காலையில், அதாவது காலையில் சாப்பாடு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார் இங்கேருந்து போன ஊழியக்காரர். அது வரவே இல்லை, 10 மணி வரைக்கும் வரல. 10 மணிக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. ஐயோ 12 மணிக்கு மறுபடியும் சாப்பிடணுமேன்னு சொல்லி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சமாக சாப்பிட்டுருக்காரு. மத்தியானம் சாப்பாடே வரல. சரில, நான் 5 மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு? அவர் குழப்பமாகி போச்சு. நம்ம வந்து காலையில் 8 மணிக்கு ஒரு சாப்பாடு, 12-1 மணிக்கு ஒரு சாப்பாடு, சாயங்காலம் நைட்டு ஒரு சாப்பாடு. சில ஊரில் 2 நேரம். நம்ம சாப்பிட்டே கெட்டவங்களும் என்னமோ தெரியல. ஏன்னா பெண்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இப்போ தான் பாத்திரத்தை காலையில் சமைச்சு பாத்திரத்தை விளக்கி கவுத்தி இருக்கோம். அடுத்து என்ன பண்ணோம்? மத்தியானத்துக்கு உட்காந்து மத்தியானத்தை சமைச்சு கவுத்தி இருப்போம். உடனே நான் நைட்டுக்கு சமைக்கணும். இது 2 மணி நேரமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் முதல் இவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 நேரம் சாப்பாடாக மாற்ற. சரியா இருக்கட்டும், நம்ம 3 நேரம் சாப்பிட்டு பழகிட்டோம். ஆண்டு நம்முடைய உணவு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாப்பிடாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. அப்போ எதை தான் ஆண்டோட்ட கேட்கணும்? ரொம்ப அவசியமானதை கேளுங்க. எனக்கு 40 சுடிதார் வேணும் ஆண்டவரே. இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டுச்சேன், 365 சேலை வேணும். இப்போ கட்டுற சேலை நான் எப்போ தான் கட்டணும்? அடுத்த வருஷம் தான் கட்டணும். இப்படியெல்லாம் யார்கிட்ட கேட்க முடியாது, ஆண்டோட்ட கேட்க முடியாது. இன்னைக்குரியதை நீ கேளு, ஜீவனுக்குரியதை கேளு, ரொம்ப அவசியமானதை கேளு. பேராசைகளுக்கு தேவன் இடம் கொடுக்கிறவர் அல்ல. அவசியம் இல்லாததை இப்போ அவருக்கு செய்ய போகிறது இல்லை. அதனால தான் ஆண்டு சொல்ல, இன்னைக்கு உனக்கு இருக்காப்பா, போயிட்டே இரு, நாளைக்குரியதை பார்த்துக்கலாம். ரொம்ப எளிமையாக வாழ பழகுவோன்னா நம்ம நல்ல சந்தோஷமாக வாழ முடியும். 12வது வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதுலேருந்து ஒரு பகுதியை எடுக்க போகிறேன், நேரம் முடிஞ்சதுனால.
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஒருவேளை நான் கேட்குற ஜபத்துக்கு எது தடையாக இருக்க முடியும்னு வேதம் சொல்லுது. சங்கீதத்தில் வாசிக்கும் போது 66 வாசிக்கும் போது, அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனேயானால் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டான். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு வந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடான்னு சொல்ல. நம்ம ஏற்கனவே அவருடைய பிள்ளை தான், பிதாவிடத்துல தான் கேட்குறோம், சரியா? அதனால் இது ரட்சிப்பு பாவ மன்னிப்பை பற்றி பேசலை. எதை பற்றி தான் பேசுது? என் ஜபத்திற்கு எது தடையாக இருக்கக்கூடாது? பாவம் தடையாக இருக்கக்கூடாது. அப்போ நான் ஜெபிக்கும் பொழுது கேட்குறேன், தேவைகளை பற்றி நான் கேட்குறேன். அதே நேரத்தில் அடுத்து சொல்கிறேன், ஆண்டவரே இந்த இடத்துல 12ஆம் வசனத்தில் எந்த பாவம் தடையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கு? யார் சொல்லுவா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். 15ஆம் வசனத்தை பாருங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்ப எப்படிப்பட்ட பாவம்னா, நான் மற்றவனை மன்னிக்காத ஒரு பாவத்தை பற்றி இந்த இடத்துல பேசுகிறேன். தேவன் அதுதான், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாததுனாலே நான் பாவம் செய்து கொண்டிருப்பேனே. ஆனால் அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2 கற்பனை தானே. ஒரு கற்பனை என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்திலே அன்பு கூறு. முழு இதயத்தோட தேவனிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறு. ஸோ அந்த 2 கற்பனை தான். இது எத்தனாவது கற்பனை? முதல் அந்த கற்பனையினுடைய 2வது பகுதியை தான் சொல்கிறா. நீ மற்றவனுக்கு மன்னிக்கலைன்னா உன் பாவத்தை மன்னிக்க மாட்டார். அதனால தான் இந்த ஜெபத்தை எப்படி செய்ய சொல்கிறார்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். உங்கள் ஜெபத்துக்கு ஏதாவது தடை இருக்கான்னு பாருங்க. அதை என்ன பண்ணிருங்க? ஆண்டோட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. 13ஆம் வசனத்தில் முக்கியமான ஒரு காரியம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் சொல்லப்பட்டதுனால அது ரொம்ப அவசியம் இல்லாதது என்பதல்ல. சொல்லப்போனால் நம்முடைய எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றுது. நம்ம வாழ்க்கையை கவுக்கிறதுக்காக நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் எதை அனுப்பிட்டே இருக்கான்? நம்மை கவிழ்ப்பதற்காக, விழுங்குவதற்கான சோதனைகளை அனுப்புகிறான். அதில் முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறார், நீ தினமும் என்ன பண்ணும்? இதுக்காக ஜெபம். ஆகாரம் எவ்வளோ முக்கியம், அதுபோல் என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் விழுந்து போகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதுதான் கேட்க சொல்கிறார். ரொம்ப முக்கியமான சில காரியங்கள். எதெல்லாம் முக்கியம்? யார்கிட்ட ஜெபம் பண்ணுற? பரமண்டலத்தில் இருக்கிற என் பிதா. அப்புறம் அவருடைய நாமம் பெருமைப்பட வேண்டும் என் ஜெபத்தினாலே. அவருடைய ராஜ்யம் வளர வேண்டும் என்னுடைய ஜெபத்தினாலே. அதோடு என்னுடைய தேவைகளை அவர் கேட்கும்படியாக சொல்கிறார். அன்றன்றைக்குரிய தேவைகளை கேட்கும்படியாக சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு கடன்களை மன்னி, இந்த தவறுகளை மன்னிங்கன்னு சொல்லி கேட்க வேண்டும். 13ஆம் வசனத்தில் இப்போ கடைசியாக பார்த்த காரியம், என்னை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டுதாங்க பாதுகாக்கணும். நம்மை அழிப்பதற்காக, அதான் பாவத்திலே விழுந்து அழிந்து போவதற்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்தினுடைய வஞ்சனையிலே நம்ம சிக்கிக்கிறோம். பாருங்களேன், எத்தனை பேர் இந்த மொபைல் ஆப்பு மூலமாக கடனை வாங்கிட்டு லட்சக்கணக்கான இழந்திருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு இந்த என்ன ஏமாற்று வேலை? சைபர் கிரைம்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. எனக்கே 2 தடவை டெல்லியிலேருந்து ஃபோன் வந்துச்சு. அது டெல்லியிலேருந்து வந்துச்சா என்னன்னு தெரியாது. உன் பேன் கார்டையும் உன் ஆதார் கார்டையும் தவறாக பயன்படுத்தி இல்லீகலாக தவறான ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல் உன் பேரில் வந்திருக்கு, நீ அனுப்பின மாதிரி வந்திருக்கு. நாங்கள் போலீஸில் போய் கொடுக்க போகிறோம், இம்மிடியட்டாக வா அப்படின்னு சொன்னேன். நான் மதுரையில் இருக்காங்கலாம் வர முடியாதுன்னு சொன்னேன். ஆண்டவர் ஞானம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதில் லட்சக்கணக்கான ரூபாய் இழந்தவங்க இருக்காங்க. நம்ம பயந்து போய் என்னங்க பண்ணணும் அப்படின்னா, நீ இவ்வளோ பணம் அனுப்ப, நாங்கள் அதை ஒன்றும்லாம் ஆக்கிடுவோம். நீங்கள் பணம் அனுப்புனீங்கன்னா அதோட விட மாட்டான், திருப்பியும் கேட்பான். ஜோ உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிள்ளை, எத்தனையோ லட்சம் இருந்துச்சு. அதான் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, உங்கள் மனசை கழுவிடுவாங்க, மணிக்கணக்காக பேசுவாங்க.
நான் உன் ஃபோனை வையின்னு சொல்லிட்டேன். நான் 2 தடவை அது மாதிரி நடந்தது. ஆலிஸ் தெரியக்கூடாது தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்த பின்னாடி தான் எனக்கு தெரியும் இது இவ்வளோ பயங்கரமான காரியன்றது. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். இந்த தீமையா தீமை இல்லையா? தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், அவ்வளோ பயங்கரமான காரியம் நடந்துங்க. உங்கள் மொபைலில் ஏதாவது ஓடிபி வந்து அந்த ஓடிபியை மட்டும் சொல்லுனாலும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிகிட்டே இருக்காங்க. பேங்க்லேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. எதையும் சொல்லிடுறாங்க. உங்கள் பேன் கார்டுடைய நம்பரை சொல்லிடாதீங்க, அது பின்னாடி இருக்கிற அந்த 3 நம்பருக்கு அதை சொல்லிடாதீங்க, சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சில நேரத்தில் வயசானவங்களை கூப்பிட்டு அவங்கள குழப்பி விட்டு எதையா வாங்கிறது. எவ்வளோ ஏமாத்து வேலை நடந்திருக்கு இந்த உலகத்தில். யார் நம்மளை காப்பாற்றணும்? ஆண்டவர் தாங்க காப்பாற்றணும். வண்டியில் போகிறப்ப விழலாம், விபத்துகள் ஏற்படலாம், அநேக காரியங்கள் நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த ஜான் கூட புது வண்டி வாங்கிட்டு வந்தான். சொன்னேன், ஜெபத்தோடு ஓட்டுறேன். என் பையன்ட்ட சொல்லுவேன், ஒரிசாவில் ஓட்டிக்கிட்டு இருக்கான். டேய், நீ எங்கேயாவது விழுந்துட்டேன்னா நாங்கள் ஓடி வர முடியாதுடா, அந்நிய இடம்டா அது. யாரையும் மேலேயா மோதிட்டேன்னா ரொம்ப சிரமமாயிருண்டா. ஜெபத்தோடு என்ன பண்ணு, ஓட்டிட்டு போ, பயத்தோடு வா, போயிட்டு வா. முக்கியம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஜெபம் ரொம்ப முக்கியங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஆபத்துகள் இருக்குது இந்த உலகத்தில். நீ என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினங்களை ரட்சித்து கொள்ளும். ரொம்ப முக்கியமான ஜெபம். கடைசி ஜெபமாக இருக்கலாம், கடைசி காரியமாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். நம்ம சாதுரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு நினச்சிடாதீங்க. கெட்டிக்காரத்தனத்தினால வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துட்டே இருக்கிறார். யோபுவை பற்றி பிசாசு சொல்லும்போது என்ன சொன்னா, நீர் அவனை சுற்றி என்ன பண்ணியிருக்கீங்க, வேலி போட்டிருக்கீங்க, நான் அவனை தொட முடியல, அதனால்தான் அவன் உண்மை உத்தமமாக உண்மை பின்பற்றான். அந்த வேலியை மட்டும் எடுத்து பாருங்க, அவன் உண்மை தூஷிக்கிறானோ இல்லையோ என்று பாரும். அப்போ நம்மை சுற்றி ஆண்டு வேலி போட்டிருக்காரா போடலையா? போட்டிருக்கிறாரு. நமக்கு அது தெரியல நிறைய நேரத்தில். அப்போ இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஜெபத்தை நான் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே என்னை நான் பாதுகாக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக பிள்ளைங்க வெளியே போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அம்மாமார் என்ன பண்ணலான்னா, பெற்றோர் என்ன பண்ணலாம், ஆண்டவரே அவங்கள பாதுகாத்துக்கோங்க, தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஜெபம். கடைசியாக அவரை புகழ்ந்து முடிக்க வேண்டும். எப்படி? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பது. எல்லாமே உம்முடையதான்றது. நான் ஒன்றுமே இல்லை, குப்பை, என்னுடைய திறமை ஒன்றுமே கிடையாது, எல்லாமே உம்முடையது என்று சொல்லி நான் முடிக்க வேண்டும். இன்னும் சில காரியம் சொல்லணும்னு நினச்சேன், நேராச்சு. சரியா? அற்புதமான ஒரு காரியம். ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். நிறைய இடத்துல அது செய்யலை. ஆண்டவரே சொல்றார், என் நாமத்தினால் நீ கேட்காதனால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்னு சொல்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? கேட்க வேண்டும். கேளுங்க. அந்தி சந்தி மத்தியான வேலைன்னு சொல்லி தாவீது சங்கீதத்தில் சொல்கிறார். தானியேல் அப்படி ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் ஜெபம் பண்ணதை பார்க்குறோம். நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷல் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். ஆண்டவர் உடனடியாக போங்கப்பா, அதெல்லாம் கிடையாதுப்பா, உங்களால ஜெபம் பண்ண முடியாப்பான்னு சொல்ல, ஆண்டவர் அழகாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெபிக்க கற்றுக்கொள்வோம், பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாக்குவோம். சரியா? ஒருவேளை மனைவி நம்மளோட சேர்ந்து ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம், அதை பற்றிலாம் கவலைப்படாது. முடிந்தால் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, கணவன் மனைவியாக ஜெபம் பண்ணுங்க, தனியாக ஆண்டவரோடு இருக்கிற நேரம் செலவழிங்க. சபையில் ஜெப கூட்டங்கள் இருந்தால் என்ன பண்ணுங்க, போங்க, ஜெபம் பண்ணுங்க. சரியா? மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அதில் நமக்கு ஒரு பங்கு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. கஷ்டம் வந்த பின்னாடி ஓடி வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்றதெல்லாம் ஆண்டு சிலந்த கதவை சாத்திட்டு போயிடுவார். நான் கையை நீட்டினேன், நீ பார்க்கல, நீ இப்போ கூப்பிட்றப்ப நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கோம். சரியா? ஆண்டவர் என்னை ஏவுகிற காலத்தில், என்னை சொல்லுகிற நேரத்தில், சில நேரத்தில் ஆண்டவர் காலையில் 3 மணிக்கு உங்களை எழுப்பிட்டு ஜெபம் பண்ணு சொல்லுவார். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு சொல்லுவார். இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணு சொல்லுவார். சில பாரத்தை கொடுப்பார். சிலது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு சொல்லுவார். அது உங்களுக்கும் ஆண்டருக்கும் தான் தெரியும், நான் சொல்லவே முடியாது. சரியா? அந்த நேரத்தில் என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும் பொழுது நிறைய காரியங்கள்லேருந்து நாம் தப்பிக்கொள்வதற்கு அது ஏதுவாகிறது. ஜெபம் பண்ணுமா? தலையில் தாக்கும். ஒரு நிமிஷம் கணக்கில் முடிச்சு.
எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நீ எங்களுக்கு எவ்வளோ எளிமையாக கொடுத்திருக்கிறீர். வானத்தில் இருக்கிற எங்கள் தெய்வனோடு கூட சாதாரணமான வார்த்தைகள் மூலமாக நாங்கள் தொடர்பு கொள்ள முடியும். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருப்பீர், எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே நாங்கள் எளிமையாய் பெற்றுக்கொள்வதற்காக, இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்காக நீர் கொடுத்திருக்கிற அந்த ஜெபத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை எங்களுக்கு வாழ்க்கையில் பயிற்சி செய்ய எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஆண்டவரே அதை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற கிருபை தாரும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாம் சில கெஞ்சி கேட்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லாற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இன்றும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறே, மென்மேலும் நேசிக்கிறே. அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். நன்றி. பிள்ளைகளை கொஞ்ச நேரம் இருந்துச்சுவாங்க. பிள்ளைங்களுக்கும் வாலிபர்களுக்கும் கை வலிச்சா, இங்கே ஊனி வலிச்சு கவனிக்கவே இல்லை. அது தேவையில்லைன்றதுனால அமைதியில் இருந்துட்டு நான் இப்போதான் குனிஞ்சு எடுக்கிறதுக்கே யோசிக்க வேண்டியதாக இருக்கேன். அது வலியிருச்சு, அது